நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு எப்போது என்று நிறைய மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய காணொலியாகத்தான் இது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் 1500 ரூபாய் உதவித்தொகையும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக கடுமூனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கி வருகிறது. ஆனால் நமது அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாய்க்கு மேல் உதவித்தொகை தருகின்ற சூழ்நிலையில், விலைவாசி ஒருபுறம் மிக கடுமையாக ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என்பது உயர்த்தாமல் இருப்பது சரியில்லை என்று சொல்லி நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் மிக கடுமையான போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்தினோம். கடந்த தேர்தலுக்கு முன்னதாக பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு முழுவதும் தொடர் சாலை மறியலை பிப்ரவரி மாதம் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் 13ஆம் தேதி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய கமிட்டிகளிலும் போராட்டங்களை நடத்தினோம். அதிலும் எந்த விதமான தீர்வும் கிடைக்காத சூழ்நிலையில் அரசு நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத நிலையில் 17, 18 ஆகிய 2 தினங்கள் சென்னையிலே மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தின் போது காவல்துறை கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளிகளை மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தியதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த போராட்டத்தில் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் காவல்துறையால் மிக கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு 10 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. அப்போது நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை உயர்வு பற்றித்தான் நாங்கள் முதலில் கையெழுத்திடுவோம், அதனால் நம்பிக்கையோடு சென்று வாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு முதலமைச்சர் உதவுவார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாமும் போராட்டத்தை கைவிட்டோம். அன்றைய சூழ்நிலையும் சரி, அதற்கு பிறகு வந்த சூழ்நிலையும் சரி, எல்லா ஊடகங்களிலும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளிலும் தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய எல்லா கருத்து கணிப்புகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதுதான் எல்லோரும் சொல்லி வந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான அரசு இங்கே தமிழகத்திலே தேர்தலிலே பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தற்போது ஆட்சிக்கு வந்துவிட்டது. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் இருவருமே ஆட்சிக்கு புதிதானவர்கள் இல்லை, ஏற்கனவே பலமுறை தமிழகத்தை ஆண்டவர்கள் என்பதால் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், மாற்றுத்திறனாளிக்கான செயல்பாடுகள், உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலே இவர்கள் இப்பொழுதுதான் அரசியலுக்கே புதிதாக வந்தவர்கள். வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களே பெரும்பான்மையினர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளோ நம்முடைய குறைகளோ அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்நிலையில் தான் நாம் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் எடுத்து கூற வேண்டும், நேரில் சில விஷயங்களை பேசினால்தான் புரியும் என்கிற அடிப்படையிலே ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சரை நான் உட்பட தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பிரதான கோரிக்கையாக வைத்தும், மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கு, குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக 14 அம்ச பிற கோரிக்கைகளையும் எடுத்து கொடுத்து விரிவாக பேசிவிட்டு வந்தோம். ஆனாலும் கூட அவர்கள் ஆட்சிக்கு புதிதாக வந்திருப்பதால் தமிழக முதலமைச்சர் நம்மிடம் சொல்லியது என்னவென்றால், இப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எங்களுடைய அரசு கஜானா காலியாக இருக்கிறது, ஏற்கனவே இருந்த அரசு முழுவதுமாக துடைத்து விட்டு போய்விட்டார்கள், எனவே நிதி நிலைமையை உடனடியாக சீர்படுத்துவதற்கான அனைத்து கட்ட வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலேயே சமூகத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசு செய்யும், இந்த அரசு பின்தங்கியவர்களுக்கான அரசு என்பதால் கண்டிப்பாக உதவி செய்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த சந்திப்புக்கு பிறகு டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்குறோம், திமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணீங்களே, ஏன் டிவிக்கு ஆட்சியில் போராட்டம் பண்ணல, திமுக ஆட்சியில் அவ்வளோ தூரம் போட்டு நாரடிச்சிங்களே, அவ்வளோ பேரை திரட்டினீங்களே, ஏன் இப்போ போராட்டம் பண்ணல, நீங்கள் டிவிக்கோட அடிமையில் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிரானவர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏராளமான விமர்சனங்களை அவங்க போடுறாங்க. பொதுவாக நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சிக்கு வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த அரசுடைய நடைமுறைகள், திட்டங்கள், செயல்பாடுகள், அதுவும் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும்.
கால அவகாசம் கொடுக்காம எடுத்தோடனே நம்ம கூப்பிட்டா எல்லோரும் போராட்டத்துக்கு வராங்கிறதுக்காக நாம் போராட்டத்திற்கு போய் சொன்னோம். இந்த அரசு நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? அதே போல் எங்களை எல்லாம் ஏதோ திமுகவுக்கு விரோதிகள் போலவும் டிவிகேவுக்கு ஆதரவாளர்கள் போலவும் இந்த மாற்றுத்திறனாளிகள் பலர் சித்தரித்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். அவர் டிவிகேவாக இருக்கட்டும், அவர் ஒரு நடிகராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவரிடம் சந்தித்து குறைகளை பேச வேண்டும். நம்முடைய துறையினுடைய அமைச்சராகவும் அவர் கூடுதலாக இருப்பதால் அவரிடம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பேச வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நம்ம தலை சிறந்த நடிகராக இருக்கட்டும் அல்லது தலை சிறந்த ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும். ஆனால் மிக முக்கியமாக நாம் சொல்வது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது நம்முடைய குறையோ சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் நாம் அவரிடம் தான் பேச வேண்டும், அவரிடம் தான் குறைய சொல்ல வேண்டும். அவர் தான் நிறைவேற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற போது அதை நாம் உள்வாங்கி கொண்டு நாம் பேசணும். நமக்கே இருக்குது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு, என்னுடைய மனைவி வந்தாங்க. வந்த உடனே எங்கள் அம்மா எப்படிப்பட்ட கேரக்டரு, எங்கள் அப்பா எப்படிப்பட்ட கேரக்டரு, என் தம்பி எப்படிப்பட்ட கேரக்டரு, என் தங்கச்சி எப்படிப்பட்ட கேரக்டரு, என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? போக போகத்தானே நாளடைவில் தானே புரிவாங்க. இவங்க எப்படி, அவங்க எப்படி, அவங்களுடைய சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை என்ன, கணவர் எப்படி கஷ்டப்படுறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறார், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் புரிந்து கொள்ளணும்ல. அப்போ புரிந்து கொள்வதற்கு ஒரு 90 நாள் 100 நாள் ஆகும்ல. அப்போ ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ நாள் நாம் கட்டிட்டு வரக்கூடிய நம்மோடு வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய நம்மளோடு அனுசரித்து இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தோடு வாழக்கூடிய மனைவிக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற போது இது அரசுக்கு பொருந்தாதா? அரசுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 72 வகையான திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டங்களில் பல திட்டங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்குது. அதில் குறைபாடுகளும் இருக்குது, நிறைபாடுகளும் இருக்குது. அப்போ குறைபாடுகளை சரி செய்வதற்கும் நிறைவுகள் உள்ள திட்டங்களை விரிவுபடுத்துவதற்குமான வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும். அதை பற்றி புரிதல்னா, ஒரு முதலமைச்சர் என்பவர் மாற்றுத்திறனாளி துறைக்கு அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது? உள்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, எத்தனையோ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ துறைகள் இருக்குது. எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு செயல்படுவது என்பது சிறிது கால அவகாசம் எடுக்கும் என்கிற அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சங்கத்தை பொறுத்தளவுக்கு மாற்றுத்திறனாளியுடைய நலன் ஒன்று மட்டுமே முக்கியம் என்கிற அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம், தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். இந்த அரசு செய்தாலும் செய்யாவிட்டாலும் விடமாட்டோம் என்பது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இப்போதைக்கு முதல் கட்டமாக அமைதியாக நம்ம போகிறோம். முதல் கட்டமாக நம்ம போய் சந்தித்து பேசியிருக்கோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம், குறுகிய கால அவகாசத்தை நம்ம கொடுக்குறோம். நடக்கலை அப்படின்னா நம்மிடம் வேறு எந்த ஆயுதம் இருக்கிறது? போராட்டம் என்கிற ஆயுதம் இருக்குது. அதுக்காக டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு, அதனால் நாங்கள் அவங்களுடைய சப்போர்ட்டிவாக இருக்கோம், அதனால் அவங்களை எதிர்த்து போராட மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, கல்யாணமாகி 2 மாதம் 3 மாதத்தில் கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் காவல்துறையில் போய் ஒரு புகார் பண்ணி பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ தான் 3 மாதம் ஆயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, பொறுத்து வந்து பாங்கப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வைப்பாங்களே ஒழிய 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிற வேலையில் யாருமே ஈடுபட மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் முறையாக நம்ம அணுகியிருக்கோம், முறையாக நம்ம பேசியிருக்கோம், முறைப்படி நம்ம யாருக்கெல்லாம் மனு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், துறையினுடைய செயலாளரை சந்திச்சிருக்கோம், துறையினுடைய தலைவரை சந்திச்சிருக்கோம், எல்லாரையும் நாம் சந்தித்து எப்படியெல்லாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசாக இருந்தால் இன்றைக்கி பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி முதல் கையெழுத்து அவங்கள போட வச்சுருப்போம். போடலை அப்படின்னா மீண்டும் மிக கடுமையான போராட்டத்தை உடனுக்குடன் அறிவித்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வராத சூழ்நிலையில் டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கான உரிய கால அவகாசத்தை வழங்கித்தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகளை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கோரிக்கைகளுக்காக அனுதினமும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி சங்கம் தொடர்ந்து குரல் கொடுக்கும், போராடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஏதோ நாங்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவானவங்க இவங்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இல்லாமல் காலம் கனியும், கண்டிப்பாக கனியும், பொறுத்திருந்து பாருங்கள். இன்னொரு 3 மாதம் கழித்து நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அரசனுடைய பேசிவிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நாம் நகரும் என்று சொல்லிக்கொண்டு உதவித்தொகைக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் இன்னும் பிரச்சனை கொடுக்கு. ஒரு பக்கம் உதவித்தொகை உயர்வு சம்பந்தமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கடந்த 2024 ஜூன் மாதத்துக்கு பிறகு விண்ணப்பித்த, அதிலும் குறிப்பாக இசேவை மையங்களில் விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வருவாய்த்துறையில் வராமல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு அதே உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பித்தவங்க எல்லாத்துக்கும் போன பிப்ரவரி மாதம் பணம் போட்டாங்க. ஆனால் இந்த துறையில் விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் பணம் வராமல் இருக்கிறது. எனவே அதையும் நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம். அது உதவித்தொகை உயர்வு அடுத்த கட்டமாக இருந்தாலும் உதவித்தொகைக்காக தகுதி வாய்ந்து விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை போடுவதற்கு நாம் ஏற்கனவே 2 முறை பேசிட்டோம். அதுக்கு ஒன்றும் கால அவகாசம் கிடையாது. அது உடனடியாக போராட்டத்துக்கு போகிறதுக்கான திட்டமிடல் நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. அநேகமாக இன்னும் 2-3 மாதங்களுக்குள் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வருவதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளி
மாற்றுத்திறனாளிகள் சங்கம் போராட்டத்தின் வாயிலாக எடுக்கும். உதவித்தொகை பெற்று வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நாங்கள் யாரையும் கைவிட மாட்டோம். மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரே அமைப்பு, போராடுகின்ற ஒரே அமைப்பு தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் என்று இருக்கின்ற போது உங்கள் அனைவரையும் நட்டாத்தில் விட்டுவிட்டு நாங்கள் யாருக்கும் எந்த காலத்திலும் விலை போக மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு பயணிப்போம், உங்களோடு இருப்போம், உங்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலையில் விடுகிறேன். இந்த காலையில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.